ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளஃபி வந்து ஹஸ்பண்ட் ஆகும், ஜிஞ்சர் வந்து ஒய்ஃப் ஆகும். இவங்களோட மேரிட் லைஃப்ஸ் வந்து சீனாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். குட்டி குட்டி ஃபைட் இருக்கும், காமெடி, லவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எண்டு வரை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ளஃபி அண்ட் ஜிஞ்சர் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஜிஞ்சர் செம்மையாக தூக்கம் வருது. டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், நான் தூங்கணும். ஏய் ஃப்ளஃபி எந்திரிடா, நேரம் ஆகுது. எந்திரி ஃப்ளஃபி, இந்த டைம் ஆச்சுல. எந்திரி 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 ஃப்ளஃபி. இப்போ எப்படி எழுப்புறது இவனை? நம்ம போய் அவனை போய் டச் பண்ண எந்திரிச்சிடுவான்னு நினைக்கிறேன். சரி இரு, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃப்ளஃபி எந்திரிடா, ஏன்டா இப்படி பண்ணுற? எவ்வளோ டைம் எழுப்புறது உன்னை வந்து? எந்திரிடா, சொன்ன கேளு, எந்திரி. சரி அப்படியே மெதுவாக டச் பண்ணி எழுப்பி பார்க்கலாம். கூப்பிட்டு பார்க்கல, இப்படி எழுப்பி பார்க்கலாம். எந்திரி. ஏய் ஃப்ளஃபி எந்திரிடா. ஏய் எந்திரிடா, போல எந்திரிடா ஃப்ளஃபி. இவன் எந்திரிப்பானா மாட்டானா? என்னடா இது வந்து எந்திரிச்சா என்ன மறுபடியும் படுத்துவேன்? சரி மறுபடியும் போய் எழுப்பி பாப்பா அவனை, என்ன எந்திரிக்கிறானு பார்க்கலாம். டேய் எந்திரிடா, உன்னை எப்படிதான் எழுப்புறது? எந்திரிடா, எவ்வளோ தடவை எழுப்புறது உன்னைய? அப்பாடா, எப்படியே ஃபைனலாக எந்திரிச்சிட்டான். எப்படியே எந்திரிக்க வச்சுட்டான். நல்ல வேலை பா சாமி. ஜிஞ்சர், நீ சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது சொல்லிட்டு இருக்கிறேங்களா? போ, நான் படுத்து தூங்குற போ. ஐயோ என்னடா இவன் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். இப்போ என்னன்றது? மறுபடியும் கையை வச்சு அடிக்க வேண்டியதான் அவனை. இதுக்கு மேலே நான் பொறுமையவே இழந்துட்டேன் இவனை எழுப்புறதில்ல. உன்னையெல்லாம் பொறுமையாக எழுப்பினாலும் பிரயோஜனமே கிடையாது. அட்டாக் தான் இவனை. பாரு அஜித் ட்ராஃபி எப்படியே எந்திரிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். பவுலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவனுக்கு தேவையான ஃபுட்டை பதில் போட்டு ஃப்ளஃபிக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு போகலாம். இது என்னது? டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடு தானா? வெரைட்டியாவே செய்ய மாட்டேன். ஒரே ஃபுட்டு தான் டெய்லி வைக்கிறேன். எப்படி தான் மனுஷன் சாப்பிட்றது சொல்லு பார்க்கலாம். என்னாலே முடியல. நான் என்ன செஃப்பா டெய்லி வெரைட்டி உனக்கு சமைச்சு போடுறதுக்கு? நீ போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். நீ செய்ய மாட்டேன் போ. நானும் அப்படித்தான் நினச்சேன். நீ சமைச்சு நான் சாப்பிட்றதுக்கு கம்முன்னு செஃப் வச்சுட்டு போகலான்னு. ஆனால் பட்ஜெட் இல்லையே. காசு வேணுமில்ல அதை கூட வைக்கிறதுக்கு. அதுக்கு நான் எங்கே போகிறது? வாவ், என்ன டேஸ்டியான ஃபுட்டு. செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் இவனுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல. நல்லா தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப தான் பண்ணுறான். அப்படி என்ன டேஸ்டாக இருக்குது? வாவ் அம்மா வாவ். அப்படி என்னக்குன்னு தான் நான் பார்ப்போம். என்னமோ ஓரளவுக்கு இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தான் ஆகும். சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் பசிக்கிற ஆள் சாப்பிடணும். இப்படித்தான்ப்பா சீன் போடணும். இல்லைன்னா வாயும் கூட வைக்க மாட்டாங்க. இப்போ பாரு, நல்லா இருக்குன்னு சீன் போட்டு உடனே வந்து அதை டேஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. நீ லஞ்சுக்கும் இதே கதை தான். ஏதாச்சும் ஆரம்பிப்பான், ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு மறுபடியும் நம்மளால சீன் போட முடியாதப்பா. அப்பாடா, நம்ம கொஞ்சம் டிவி பார்ப்போம். டிவியில் என்ன வருதுன்னு பார்க்கல. ஏதாச்சும் கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டுக்குன்னு சொன்னாங்க. சரி அது பார்ப்போம். கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டிவியாச்சும் பார்க்கலாம். ஃப்ளஃபி, இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராமு? என்னடா பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன ஓடிட்டு டிவிலடா? வந்துட்டாடா. உன்னையும் போய் நிம்மதியாக நம்ம டிவி பார்க்கறதா? அவ்வளோதான் முடிஞ்சு. டே ஃப்ளஃபி, உன்னை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன டிவியில் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டேன். என்ன ப்ரோக்ராம்? 4 நாள் ஸ்கூலில் வின் பண்ண அச்சீவ்மெண்ட்டை நான் போய் பார்க்கணும் டிவியில். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வருமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் உன்னை என்ன நான் பார்க்க முடியும்? அதான் நீ வந்துட்டியே. நான் பொழப்பு கிடக்கிறதுக்குனே வந்துட்டியே. ஏய், டிவியில் குக்கிங் ஷோ போகுதுடா. வா, அது மாதிரி உன்னையும் நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற வாடா ஃப்ளஃபி. நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி நல்லா ஆயிலெல்லாம் ஊற்றி உன்னை அப்படியே ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட்ற வாடா ஃப்ளஃபி. ஓகே ஓகே, ரிமோட் நீயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம் ஜிஞ்சரு. நீயே வெட்ட டிவி பார்த்துட்டு. ஐயோ இங்க என்னை போட்டு வறுத்து எடுக்கிறாளாம் என்னைய. ஆள விட்டுடா சாமி, நான் போகிறேன். என் கணவன் ஒன்று ஸ்குருள் மூடு வராது போல இருக்குது. இவன் பண்ணுற அட்டுழியத்தில் எனக்கு ஸ்குருள் மூடு மறந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ சாமி, ஸ்குருள் நினச்சாலே இவன் சொன்னதான் நான். ஓகே ஃப்ளஃபி, சரி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ என்கிட்ட பக்கத்தில் இருந்தீங்கன்னா போதும். 2 பேருக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம். நீ எங்கேயும் போக வேண்டாம். என் கூட இருந்தீங்கன்னா கொண்டுட்டு போதும். எனக்கு அதுவே ஹாப்பி. ஃபைனலாக ரிமோட் வாரில் ஜிஞ்சர் 2 பாயிண்ட்டு, ஃப்ளஃபி 0 பாயிண்ட்டு. யார் வின் பண்ண முடியும் ஒய்ஃப் கிட்ட? சரி நம்ம போய் லீஸ் எடுத்துகிட்டு வருவோம். வாக்கிங் போகலாம். போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அவனை ஃப்ளஃபி கூப்பிட்டு போகலாம். வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். போய் ஃப்ளஃபி எழுப்பணும். உன்னை இவனை எழுப்பி நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறக்குள்ள என்னென்ன கதை சொல்ல போகிறோன்னு தெரியல.
ரெடியாக வச்சிருப்பான். வாக்கிங் போகலான்னு சொன்னால் மட்டும் ஏதாச்சும் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு. இவனை எப்படி நான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. வருவானா வேறு தெரியல. போனால் தான் நல்லாயிருக்கும். ஏ ஜிஞ்சர், எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா, ரொம்ப பெயின் ஆகுற. நீ ஊட்டுறா, ஏன்டே இப்படி சீரழிக்கிற நீ? நான் வரலடா, நீ போயிட்டு வா. இந்த காலெல்லாம் ரொம்ப பெயின், அதுவே மசில்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு, என்னால் வரவே முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுறேன். உனக்கு ஸ்குரியில் பார்க்கும்போது மட்டும் டயர்டு இருக்காது, என்ன எல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வந்து வாக்கிங் போகலான்னு கூப்பிட்டா மட்டும் உனக்கு உடனே கை வலிக்குது, கால் வலிக்குது, மசில் வலிக்குது, எல்லா வலியும் வந்துடும் உனக்கு. வாக்கிங் தானே கூப்பிட்றேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபைன், வர. உடனே ஆரம்பிச்சிடும், ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுவான். உடனே ஸ்கூலில் பார்க்குறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு இவளுக்கு, அதை பார்க்கறது நான். ஓ, இவள் விடவும் மாட்டா, போய் தொலைவை, இன்னும் எனக்கு தொலைகிறது. பசங்க எல்லாம் இப்படித்தான், நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணணும். அப்போ தான் இவங்கெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், கையிலேயே பிடிக்க முடியாது இவங்களெல்லாம். ஃபைனலி என் மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி ஈவினிங் வாக்கிங் வரேன்னு சொல்லிட்டேன். எப்படி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் பண்ணணும், நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்னாலே முடியல, ரொம்ப வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வருது உடம்பே. இது என்னை ரொம்ப, நீ உள்ள சொன்னவே கேட்கவே மாட்டேங்கிறவ, என்னதான் பண்ணுறது? ஜிஞ்சர், சாரிடா ஜிஞ்சர், அதுக்கு போய் கோச்சிட்டு இருக்கேன். நான் எனக்கே தெரியுது, நான் ரொம்ப தான் சீன் போட்டேன்னு எனக்கே தெரியுது. இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கலாமா? வாடா விளையாடல, வாடா. சரி வாடா, சமாதானம் மைக்கில் வாடா, வாடா. என் செல்லம் இல்லை, என் ஜிஞ்சர் குத்தியில நீயே. சரி, நீ மன்னிச்ச சரியா? சரி சரி, நான் டாய்க்காகலாம் ஒன்றும் பேசல, நீ வந்து பேசுனீங்கிறக்காக தான் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. உன்னை மன்னிச்சிட்ட, விடு விடு. சரி எல்லாம் இருக்கிறது. ஆனால் ரொம்ப இனிமேலாம் ரொம்ப சீன் போட்டுட்ருக்க, அதை நான் கூப்பிட்ட உடனே வந்து பழகு, புரியுதா? உன்னை இப்போ மன்னிச்சிட்டேன் நான். உன் குட்டி மாவா பிறந்தது நான் தானே, நான் உனக்காக தானே பிறந்திருக்கேன். வேற யாரு உனக்கு கிடைப்பான்னு நீ கொஞ்சம் சொல்லு எனக்கு தான். எப்பவுமே நானும் உன்னைத்தான் இப்படித்தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். லவ்ல ஃபைட் இருக்கத்தான் செய்யும், ஆனால் கடைசியாக எது வின் பண்ணும்? லவ் தான் வின் பண்ணும். அதனால ஃபைட்டு சகஜம்தாங்க. ஆனால் லவ் கூடயே சேர்ந்து வரும், அதிகமாக கிடைக்கும். எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க, லைஃபே ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்க, 2 பேரும் சண்டை கட்டி 2 பேரும் சண்டை கட்டணும், இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான். ஃபைட்டுன்னு வந்து ஒரு ஹாப்பினஸ் பின்னாடியே வந்துட்டே தான் இருக்கும். லைஃப்பில் ஏதாவது இருக்க வேண்டியது இருக்கிறது தான். சண்டையெல்லாம் வரத்தாங்க இருக்கும், ஆனால் கடைசியில் லவ் தாங்க வின் பண்ணும். இதே மாதிரி ஜிஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரிமோட் யார்கிட்ட கொடுப்பீங்கன்னு. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் அதிரடியாக வரப்போதும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.